மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தமிழ்நாட்டோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிஎம் எங்கே கையெழுத்து போடணும், எப்படி கையெழுத்து போடணுன்றது கூட தெரியாமல் இருக்கார் அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் கோட்டையில் புலம்புறாங்க. ஃபுல்லாக பிஜேபியோடைய கேம் பிளான் வர்ச்சுவலாக நடக்குதுங்க. ஒரு சைடில் எடப்பாடி காலி, முழுக்க முழுக்க விஜயை பேக்கப் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. எடப்பாடியை காலி பண்ணிவிட்டு விஜயை பேக்கப் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்கெல்லாம் தாவேக்காக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு சீன் நாளைக்கு நடக்க போகுது. வேலுமணி இப்போதைக்கு போல் அவர் கொஞ்சம் லேட்டாக போவார். அதில் நமக்கு டைமிங்லாம் பார்க்குவானே, இப்போ போனாரா அப்போ போனாரா, கரெக்டாக சொன்னியா தப்பாக சொன்னியா, அதெல்லாம் டைமிங்லாம் பார்க்குவானே. ஆனால் அவர் போகிறார். நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்கள். சிபிஐ கேஸு, அமலாக்கத்துறை கேஸு, எல்லா கேஸும் இருக்கக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ கேஸ் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் கட்சி மாறுறாருன்னா பிஜேபி ஆசி இல்லாமல் அவர் மாறுவாரா? அப்போது பிஜேபி ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அது இல்லாமல் இவ்வளோ பேர் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் கட்சி மாறுவாங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக பிஜேபியுடைய பிளேயில் நடக்குது. பிஜேபி முழுக்க முழுக்க ஜோசப் விஜயை ஆதரிக்குது. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு நிலவரம் ரொம்ப மோசமாக போகுது. இது எப்படி வேணால் போட்டுங்க, அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் இது தமிழ்நாட்டை எப்படி பாதிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்கூலில் இன்றைக்கி ஹிந்துவோட தலையங்கம் வந்திருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ரைட்டுங்களா? 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் 1 ஃபாரின் லாங்குவேஜ், 2 இந்தியன் லாங்குவேஜ் எடுக்கணும் நீங்கள். ரைட்டுங்களா? 2 இந்தியன் லாங்குவேஜ் எடுத்தால் தமிழ் மலையாளம் எடுப்பீங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி தான் அங்கே உட்காரும். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக அமுல் ஆகுது. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் திராவிட இயக்கம் அப்போஸ் பண்ணுது. அதே மாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது எம்ஜி ராம்ஜி அப்படி இப்படின்னு பேர் போட்டு இன்னிலேருந்து தமிழ்நாட்டில் அது அமுலுக்கு வருது. இது மத்திய மாநில அரசு இதில் நிதி கொடுக்கணும். 40% மாநில அரசு நிதியில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டம் எம்ஜி ராம்ஜின்னு சொல்லிட்டு பிஜேபி அமெண்ட் பண்ண ப்ரோக்ராம் இங்கே அமுல் ஆகுது. ரைட்டுங்களா? டோட்டலாக இப்போது இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் 700 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 700 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். 700 சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இந்த 3 லாங்குவேஜ் ப்ரோக்ராம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க 700 ஸ்கூல்னால் எத்தனை ஏரியாக்குள்ளே வரும்? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை ஏரியாக்குள்ளே வரும்? ரைட்டா? எவ்வளோ ஸ்கூல் வரும்? எவ்வளோ பசங்க இனி ஹிந்தி படிப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே டோட்டலாக ஹிந்தியை இவங்க சர்க்கார் அலோவ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக அலோவ் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழல். அப்போது அதை நம்ம எப்படி அதை டைஜஸ்ட் பண்ண முடியும்? இந்தி எதிர்ப்புக்காக முழுக்க தியாகம் பண்ண தமிழ் சமூகம், இத்தனை நாள் இந்தி எதிர்ப்பை எதிர்த்து நின்ன தமிழ் சமூகம், இந்த சமூகத்துக்குள்ள இந்தி திணிப்பை அண்ணன் விஜய் கொண்டு வராரு அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? 35% ஓட்ஸ் தனிச்சு நின்று அவர் வாங்கியிருக்காரு. 35% வாக்குகள். அந்த வாக்குகள் தமிழகத்தில் 1967 இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வச்சுருந்த அந்த இந்தி
எதிர்ப்பு அப்படின்ற ஒரு உணர்வை இருமொழி கொள்கையை கிட்டத்தட்ட காவு கொடுத்தாச்சு. நாங்கள் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கிறோம்னு சொல்கிறார் இவர். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி 3 லாங்குவேஜ் சிஸ்டத்தை கொண்டு வருது. ஒரு லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ரைட்டுங்களா? 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு தான் தீரணும். இது வந்து 10th அவங்க எழுத போகிறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷரை கொண்டு வரணும்னு இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையுடைய தலையங்கம் வந்து அதுதான் இன்னைக்கு. அப்போது நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்? அப்போது 700 பள்ளிகள் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவோட கொண்டு வராருன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து முழுக்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. நியூ எஜுகேஷன் பாலிசியை அப்போஸ் பண்ணது எது? திமுக அரசாங்கம், ரைட்டா? அதிமுக அரசாங்கமும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ணல. ஆனால் அண்ணன் விஜய் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்று ஆச்சா. இதுக்கப்புறம் மதம் மாறின முஸ்லீம்களுக்கு கிடைத்து வந்த இடஒதுக்கீடு சலுகையை ரத்துன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் பாஸ் பண்ண சட்ட திருத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுங்க. அதை வந்து கேட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு மதசார்பற்ற அமைப்பு வந்து ஒரு ஆவணப்படம் எடுத்து சென்னையில் திரையிட முயன்றதுக்கு இந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவித்ததுன்னு அந்த ஆவணப்படத்தை வந்து திரையிட விடாமல் தடுத்திருக்காங்க. ஏற்கனவே இன்னொரு இடத்துல புதுக்கோட்டையில் திரையிட முயன்ற போது அங்கேயும் தடை விதிச்சிருக்காங்க, இங்கேயும் தடை விதிச்சிருக்காங்க. அப்போ நடக்கிறது யாரோட சர்க்காரு? விசில் சர்க்காரா? இல்லை சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, நடக்கிறது தாமரை சர்க்கார். அதுதான் சார் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் வைகோ வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாருன்னா, நான் விஜய் வந்து 2 மதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் விஜயே நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு விஜய் சொன்னதாக வந்து வைகோ சொன்னார். இது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தோட அப்பட்டமான மீறலுங்க இது. ஏங்க கட்சி சாவல் தடுப்பு சட்டத்துக்கு மீறல் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி வந்து கவர்னருக்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டு, இந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இன்றைக்கி ஒரு புது கதையை கொண்டு வராங்க. அதாவது என்ன கதைன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் என் இளையராஜா அவர்களை தினங்களுக்கு முன்பு கைபேசியில் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்கிற இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற நிறுவனத்தை நடத்துபவர் வந்து தொடர்பு கொள்கிறாருங்க. அதில் வந்து சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் எதிர்த்து ஓட்டளிக்கணும் அப்படின்னா அதுக்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் கொடுக்கறதா இவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காராம் சார். இந்த திருநாவுக்கரசு தமிழ்நாடு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற அமைப்பை சார்ந்த திருநாவுக்கரசு இவர் வந்து முழுக்க அண்ணாமலையுடைய ஆதரவாளராக இருந்து, ரைட்டுங்களா, தாவேக்காவுக்கும் ஆதரவாளராக இருந்து இவர் வந்து செயல்பட்ட ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஒரு ஆளோட இந்த ஆள் வந்து ஆப்ரேஷன் யார்கிட்ட பண்ணுறாருன்னா, வேலூர், திருப்பத்தூர், அப்புறம் அமைச்சர் கமலி உட்பட 12 பேர்கிட்ட இவர் வந்து பேரம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அமைச்சர் கமலி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, இளையராஜான்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சென்னை நகர போலீஸ் வந்து அதை விசாரிச்சுட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கும் பொழுது செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருந்தார் அப்படின்னு அவங்க சொல்ல, அதை வந்து வழக்கு பதிவு செஞ்சு இப்போது பிரச்சனை பண்ணுறாங்க. இது அப்படியே உதயநிதி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அசோக்கு, செந்தில் பாலாஜி, உதயநிதி வரைக்கும் இதை கொண்டு போகிறாங்க. இது எதோட லிங்க் பண்ணுறாங்கன்னா, இன்னும் சில மாதங்களில் தாவேகா அரசு கவிழ்ந்து விடும்னு ஸ்டாலின் சொல்கிறார் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இவங்க லிங்க் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவர் வந்து டாக்டர் என் இளையராஜா வந்து
29ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதில் வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து, இவர் வந்து இந்த திருநாவுக்கரசுன்றவர் அரும்பாக்கத்தை சேர்ந்தவர். அவரோட சேர்ந்த நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை வந்து கைது செய்திருக்காங்க இவங்க. விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜியின் சகோதரர் வி அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட நரேஷ் என்பவரை வந்து சென்னையில் சந்தித்து செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரது அறிவுரையின் பேரிலேயே எதிரி திருநாவுக்கரசு வழக்கின் புகாதாரரான சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது. ஃபர்தராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்க விசாரிக்கும்போது வேலூர், திருப்பத்தூர், அமைச்சர் கமலி வரைக்கும் போகுது. அமைச்சர் கமலி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நம்ம ஏற்கனவே கேட்டது தான். அமைச்சர் கமலிக்கும் விஜய்க்கும் நெருக்கம் இல்லையா? அமைச்சரவை கூட்டத்தில் கமலி உட்காந்து பேசுவாங்கள்ல விஜய் கூட. அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்குதுன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாதா? இது எதுக்கு? இப்போது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. சபாநாயகருக்கு எதிராக ஒன்று கொண்டு வர போகிறாங்களா இவங்க? கொண்டு வர்றதுக்காக பேச போகிறாங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திமுக என்றைக்குமே அது செஞ்சதே இல்லைங்க. அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சம்பவம் இருக்குங்க. திமுக முன்னாடி ஜெயலலிதா இறந்த போது 106 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருந்தது. இப்போ இவர் எவ்வளோ இருக்கார்? 108. ஜெயலலிதா இறக்கும்போது திமுகவுடைய ஸ்ட்ரென்த் வந்து 106. ரைட்டுங்களா? அப்போவுமே வந்து இவங்க வந்து எந்த 106 சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாத்தையும் சேர்த்து 106 சட்டமன்ற உறுப்பினர்கள். ரைட்டுங்களா? அப்போது இவங்க கண்கள் பணித்தன, இதயம் இனித்ததுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லா வேலையும் பார்த்து வேலையெல்லாம் பார்த்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை சர்வை பண்ண வச்சாங்க. எடப்பாடி கவர்மெண்ட்டில் சர்வை பண்ண வச்சாங்க. அதுக்கு பிஜேபியுடைய ஆசி இருந்தது. மேலேருந்து அவங்க ஆசி பண்ணாங்க. 4 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டாக தான் நடந்தது அது. அப்போவுமே வந்து திமுக வந்து நினச்சிருந்தா ஒரு 20 எம்எல்ஏக்களை வந்து அந்த சைட்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஏடிஎம்கேலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யலை. இல்லை இன்றைக்கி தாவேகா செய்து இல்லைங்களா? எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு இடைத்தேர்தலில் கொண்டு வந்து இடைத்தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற வச்சு அப்படி கொண்டு வந்திருக்கலாம் திமுக நினச்சிருந்தா. அந்த மாதிரியும் திமுக பண்ணவே இல்லைங்க. நேச்சுரலாக வரட்டும், பதவி நமக்கு வரட்டும்னு ஸ்டாலின் வெயிட் பண்ணி எடப்பாடியை தோக்கடிச்சு தாங்க அவர் சிஎம் ஆனார். அந்த மாதிரி எந்த ஃபார்முலாலையும் வந்து திமுக வந்து ஈடுபடவே இல்லை. இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறாருன்னா இந்த ஆட்சி நீடிக்காதுன்றது இன்றைக்கி இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இந்த ஆட்சியை நீடிக்க வைக்கணும்னு முழுசாக ஜோசப் வந்து பிஜேபி ஆளாகவே மாறிட்டார். பிஜேபி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாரு. இஸ்லாமிய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்குது. இன்றைக்கி தோழமை கட்சிகள் கூட்டம் கூடியிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் 4 கட்சிகள் தான் போய் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. சிபிஐ, சிபிஎம் வந்து சேர்ந்துக்கல. ஆனால் அவங்க விஜயை பார்த்தாங்கன்னா அது 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை விஜய் இப்போ ஹானர் பண்ணதுனால விஜய் 10 நாளைக்கு விஜய்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கிறதுக்கு தோழமை கட்சிக்கு எவ்வளோ நாள் முன்னாடி டைம் தேவைப்படுது? 10 நாள் முன்னாடி டைம் தேவைப்படுது. 10 நாள் கழித்து தான் வந்து விஜய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போய் பார்க்க முடியும். அந்தளவுக்கு தான் அவங்க இருக்குது. அதுதான் பார்த்தாங்களே தவிர அவங்க வந்து கூட்டணியில் சேர மாட்டேன்னாங்க. திமுகவுக்கு பதில் ஒரு கூட்டணி, முற்போக்கு கூட்டணி, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அப்படி இப்படின்லாம் பேர் வைக்கிறதுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். ஆனால் இந்த கூட்டணி எல்லாமே பம்மாத்து. உண்மையான விஜயோட கூட்டணி வந்து பிஜேபியோட தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கு இப்போ இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இவர் வலிக்கிறாரு. ஆர்எஸ் பாரதி போயிட்டு கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆர்எஸ் பாரதியெலாம் வந்து கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிற விஷயமே கிடையாது. இது ஒரு விரிவான ப்ரெஸ் மீட்டு, ஸ்டாலின் தலைமையில் இதை பற்றின ஒரு விரிவான ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு என்னையா நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேட்க வைக்கணும். அதுக்கான சட்ட வல்லுநர்கள்,
வல்லமை இதோட வந்து திமுக இயங்கணும். திமுக வந்து இப்போ முன்னெப்போதும் இல்லாத வகையில பிரைட்டா வந்து திமுக வந்து இயங்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இது இன்னைக்கு இவரு ஆர்.எஸ். பாரதி வந்து வைகோ பேசினதை எதிர்த்து அவர் பேசினதுனால இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து குக்கப் பண்ணுறாங்க. குக்கப் பண்ணி ஒரு ஆள் பேசுகிறாரு அப்படின்னு. அவர் வந்து கருத்து கணிப்பெல்லாம் நடத்துவாருங்க. அவர் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னாரு. டிவிகே ஜெயிக்கும்னு சொன்னவர் அவர். இந்த தேர்தலில் டிவிகே ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பை நடத்தினவர் அவர். அவர் வந்து டிவிகேவுடைய ஆதரவாளர். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் 35 கோடி கொடுத்து ஒரு உறுப்பினரை சேர்க்கணுன்னா தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த் வந்து 106ங்க. அதில் 2/3னா ஒரு 60 பேரை எடுக்கணுங்க அவங்க. அப்போ தான் அந்த கட்சி உடையும். 60 எம்எல்ஏக்களை எடுக்கணும். அப்போ ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி இல்லை 35 கோடினா 60 எம்எல்ஏக்கள் எத்தனை கோடி வரும்? எத்தனை 100 கோடி வரும் அது? 10 எம்எல்ஏனா 600 கோடி. அப்படியே கணக்கு போட்டு போனால் எங்கே போய் நிற்கும் அது? அந்த அளவுக்கான ஒரு ஆப்ரேஷனை வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் மூலமாக செய்வாங்களா? அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் வந்து இந்த ஆப்ரேஷனை இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் மூலமாக செய்வாங்களா? ஏற்கனவே அசோக் குமாரை கைது பண்ண ட்ரை பண்ணும்போது அசோக் குமார் வந்து முன்ஜாமீன் வாங்கி அவர் வந்து வெளியில் வந்துட்டார். இவர் வந்து இப்போ கரூருக்கு போகிறாரு விஜய். கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி கைது பண்ணும். அதுதான் அசைன்மெண்ட்டு. அதோட திமுகவுடைய இந்த குதிரை பேர குற்றச்சாட்டை முறியடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கப் பண்ணி கொண்டு வந்து அதில் வந்து செந்தில் பாலாஜியை கனெக்ட் பண்ணி உதயநிதி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பிளானோட இந்த விஷயங்களை வந்து குக்கப் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சரி, நீ குக்கப் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, அதிமுகவை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கோ. அதிமுகவை அழிச்சிரு. அதிமுகவுடைய அழிப்பு வந்து பாஜகவுக்கும் அதில் வந்து ரசிப்பு தான். அதிமுக அழியறதில்ல, பாஜக அதை ரசிக்குது. அதிமுக அழியுது, இவங்க வந்து கொண்டாடுறாங்க, புது கூட்டணியை உருவாக்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் நீ யார்? நீ பிஜேபி ஆள், ரைட்டா? பிஜேபியுடைய எல்லா விஷயங்களையும் கொண்டு வர, சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாலேருந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி கொண்டு வர்றதுலேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து பிஜேபியுடைய பிளானை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற. உயர்நீதிமன்றம் வந்து மதம் மாறிய முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை இல்லை அப்படின்னு சொல்லுது. அதை எதிர்த்து நான் வழக்கு போடுவேன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரே தவிர இல்லை. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக பத்திரிகையாளர்கள் முயற்சி பண்ணால் அவங்களுக்கும் அனுமதி இல்லை. ஒரு வீடியோ திருப்பரங்குன்ற இஷ்யூ சம்மந்தமாக ஒரு முற்போக்கான வீடியோவை வந்து போடுறதுக்கு அலோவ் பண்ணாத அரசு வந்து எந்த வகையில் மதசார்பற்ற அரசு? கொள்கை அடிப்படையில் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிற இந்த அரசு, அந்த கொள்கை அடிப்படையிலேயே நம்ம கேட்குறோம், எப்படி அந்த வீடியோ வந்து தப்பு? திருப்பரங்குன்றம் வீடியோவை ஏன் போடக்கூடாது? போட்டால் என்ன தப்பு? அது என்ன கருத்து உரிமைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு? அது எந்த வகையில் சரி? இப்போ நீங்கள் கைது பண்ணியிருக்கிற ஒரு ஆளும் யார்? எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபா கொடுத்தான்னு நீங்கள் கைது பண்ணியிருக்கக்கூடிய ஆள் யார்? ஒரு யூடியூபர். அவர் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசின கருத்துக்களை போடலாமா? அவர் எப்படிலாம் பேசினாருன்றதை போடலாமா? அண்ணாமலை தான் கிங்குன்னு போன பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் பேசின கருத்து கணிப்பெல்லாம் போடலாமா? அவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு? திமுக அந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுதுன்னா இந்த மாதிரி ஒரு டுபாக்கூரை வச்சா ஈடுபடும் திமுக? திமுக அவ்வளோனா வலுவிழந்த கட்சியா? அதுவும் செந்தில் பாலாஜி, அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டு, அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக விஷயங்களை பண்ணுவார். நீங்கள் டாஸ்மாகில் ஊழல்னு சொல்லி வழக்கு போட்டாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறியடித்தவர் செந்தில் பாலாஜி, ரைட்டா? அவரை நீங்கள் கைது பண்ணி 1 வருஷம் உள்ளே வச்சிங்க. ஆனால் அதை முறியடித்தார் இல்லையா? அதுக்கப்புறம் போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டில் முறியடித்து தானே அவர் வெளியில் வந்தார். அவர் அமைச்சராக்கக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் வழக்கு போட்டிங்க. எல்லாத்தையும் சந்திச்சார்ல செந்தில் பாலாஜி. அவர் போய் இந்த டுபாக்கூர் மூலமாக அவர் வந்து முயற்சி பண்ணுவாரா? அவர் சர்க்கிளில் கேட்கும்போது அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடக்கலைன்றார். இந்த என்டையர் எபிசோடுமே
சந்தேகமாக இருக்குது. இதில் முக்கியமான சாட்சி அமைச்சர் கமலி. அமைச்சர் கமலி ஏன் வந்து இதை பற்றி புகார் பண்ணல? ஒரு அமைச்சரோட புகார் நிற்குமா இல்லை ஒரு எம்எல்ஏவோட புகார் நிற்குமா? எது வலுவாக நிற்கும்? அமைச்சரோட புகார் தானே வலுவாக நிற்கும். ஏன் பண்ணலை? அப்போது இது வந்து டோட்டலாக டுபாக்கூர், எல்லாமே டுபாக்கூர், பாஜக ஜிங்சாக். இதுதான் விஜயோட அரசியல். இதன் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள் இந்தி நுழைந்து விட்டது அப்படின்ற ஒரு ஆபத்தான மெசேஜையும் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.